என்னப்பா வினோத் எதையோ யோசிச்சுட்டு இருக்கேன்? அது ஒன்றும் இல்லை, நம்ம மைக்கண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அவருக்கு தான் என்ன தம்பிகள்லாம் இருக்காங்கல்ல. அதுதான்ப்பா கவலையே. சமீப காலமா அவங்க பண்ண வேலையை நீ பாத்தியா இல்லையா? பார்த்தேன், நல்லா இருந்தது இந்த பாட்டு. சீமானா டெரரே, மைக்கு சின்ன பவரே. என்னடா வருண், என்ன பண்ணிட்டு இருக்க? வெயில் அடிக்குது, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. வழக்கத்தை எல்லாத்துக்கும் காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் தம்பி. டெம்பரேச்சருக்கும் திராவிட மாடலுக்கும் என்னமா மாசம் வந்தா? என்னடா பேசுற? கச்சத்தீவே தாராவாத்து கொடுத்தாலோ இல்லையோ, ஜியோகிராஃபியே மாத்தினா டெம்பரேச்சர் ஏறும்டா. மாமா முதல்ல கச்சத்தீவு அவங்க தான் தாராவாத்து கொடுத்தாங்க. யார் மாமா சொன்னா? நீங்க பாரு, நல்லா படிச்சவா, ஆர்டிஐ போட்டு எல்லாம் படிச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன் நோக்கிட்ட. இதே கேள்விய 2015ல ஆர்டிஐ போட்ட போது இன்னைக்கு நமக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கிற ஜெய்சங்கர் வந்து அன்னைக்கு ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தாரு. படிச்சவாருக்கு நல்ல பதவி கொடுத்து அழகு பார்ப்போம்டா நம்ம. தப்பு இல்ல, நல்ல விஷயம் தான். அன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொன்னாரு? கச்சத்தீவு நாட் பார்ட் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி. அன்னைக்கு அன்சீடட் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு சீடட் அப்படின்னு சொல்றார். காண்டசெண்டிங்கா இருக்கே மாமா. என்னடா அம்பி கண்டன்ஜஸ்ட் எல்லாம் ஓடிட்டு இருக்க, நீ தப்பு தப்பா படிச்சிருக்க. இல்ல மாமா, முன்னுக்கு பின் முரணா இருக்குங்கிறது தான் காண்டசெண்டிங். ஐயோ படிச்சுண்டானே, இவன் படிச்சுட்டானே, படிக்க கூடாதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டியாடா? யாரை கேட்டா நீ எல்லாம் படிச்ச? மாமா இது என்ன புரியாத இருக்கிறதுக்கு இது என்ன ஏலியன் பாஷையா? எளிமையா புரிஞ்சுக்க கூடிய பாஷை இங்கிலீஷ் தானே. யார் வேணா படிச்சுக்கலாம். ரொம்ப முத்தி எடுத்துடா. யாரெல்லாம் படிக்கணும் படிக்க கூடாதுன்னு அவஸ்தை இல்லாம போயிடுச்சு. அதுதான் மாமா திராவிட மாடல். எரியுதுடா உடம்பு. அதாவது பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட பல காமெடிகள் நடக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து அதுக்கு நேர்மறை வந்து ட்ராஜடி தான் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், அந்த திமுக சைடு கேன்வாஸ் அவங்க பண்ணும்போது கூட மக்கள் பார்க்குறக்கு பளபளான்னு பவுடர் போட்டு சென்ட் அடிச்சு இல்லை என்ன விதமான பேச்சுன்னு தெரியல. ஏதோ அவங்க பாக்கெட்ல இருந்து பணம் செலவு பண்ற மாதிரி பேசுறாங்க. பழனி, சில நேரங்கள் எனக்கு நீ நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற. ஏதாவது பரவாயில்ல, நம்ம அண்ணங்கிட்ட போய் என்னங்க, ஆமா என்னங்க உங்க கேண்டிடேட் ஒருத்தருக்கு தமிழே தெரியலையே, நீங்க தமிழ் தேசியம் பேசுறவராச்சு அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்றாரு. ஆமா, இங்க வந்து நம்ம மாரணகவுண்டர் ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ். ஆமா, உனக்கு வந்து நாளைக்கு பையன் பிறந்தான்னா யுஏஇ போகணும்னு வச்சுக்க, அரபி கத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீ யூஎம்எஸ்ல எல்லாம் கஷ்டப்பட்டு அவனை சேர்த்து நீ ஜெர்மனியில படிக்க வைக்க வேண்டாம். அங்கேயே ஜெர்மனி வழி கல்வியும் இருக்குது. தமிழ்நாட்டுல வந்து தமிழ் வழி கல்வியே இல்ல. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க வினோத்? நான் என்ன நினைக்கிறேன்னா, டிஎம்கேன்றாங்க பாருங்க, அவங்கள நம்ம நம்பலாம். ஏடிஎம்கே அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அவங்கள கூட நம்பலாம். ஆனா இந்த தமிழ் தேசியம் தேசியம் அப்படின்னு சொல்றவங்கள மட்டும் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும்.